ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பார்க்க போகிறோம். இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 8, அதாவது ரேஷியோ அனலைஸில் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 8. இந்த சம்மில் வந்து என்ன நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னா டிவிடெண்ட் ஈல்டு கேட்டிருக்கான், டிவிடெண்ட் கவரேஜ் கேட்டிருக்கான், அதுக்கப்புறம் இபிஎஸ் கேட்டிருக்கான், பிஇ ரேஷியோ கேட்டிருக்கான். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே கேபிட்டல் ஆஃப் ஏ லிமிட்டோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கா அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஒரு 3 lakhs இருக்குது, ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஒரு 8 lakhs இருக்குது. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மொத்தமாக டோட்டலாக கேபிட்டல் வந்து ஏ லிமிட்டோட கேபிட்டல் வந்து 11 lakhs, டெப்ட் கிடையாது. ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8 lakhs டிவைட் பை 10 போட்டிங்கன்னா 80,000 கிடைக்கும். அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸு நம்மள்ட ஒரு டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளோனா 80,000 ஷேர்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 10 rupees, அப்போ டோட்டல் 8 lakhs. ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு 10% கொடுக்குறோம் அப்படின்னா வர ப்ராஃபிட்டில் 10% கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ப்ராஃபிட் வந்து மொத்தமாக ப்ராஃபிட் வந்து 2,70,000 ஆஃப்டர் டேக்ஸுக்கு அப்புறம். இதில் வந்து 2,70,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு ஒரு 10% போயிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ளது வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு நமக்கு எவ்வளோ டிவிடெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோமோ அந்த டிவிடெண்ட் வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, அப்படின்னா டிவிடெண்ட் எவ்வளோவா இருக்கும்? 8 lakhsல நம்ம எவ்வளோ தரோம்னு சொல்லியிருந்தோம். ஈக்விட்டி டிவிடெண்ட் பெய்டு 20% அப்படின்னா 8 lakhsல 20% போட்டோம்னா நம்ம எவ்வளோ டிவிடெண்ட் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு நம்ம பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, டெப்ரிசியேஷன் 60,000 கொடுத்துட்டான். ஈக்விட்டி டிவிடெண்ட் பெய்டு, டிவிடெண்ட் ஆன் ஈக்விட்டி வந்து 20%. ஈக்விட்டி மீது டிவிடெண்ட் வந்து எவ்வளோவா? 20%. மார்க்கெட், அந்த ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 50. ஓகே, வரைக்கும் டு கம்ப்யூட் த டிவிடெண்ட் ஈல்ட் ஆன் ஈக்விட்டி. ஓகே, ஏர்னிங் பர் ஷேர், பிஇ ரேஷியோலாம் கேட்டிருக்கான். ஓகே, ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் ஈல்ட் ஆன் ஈக்விட்டி. அப்போ நான் டிவிடெண்ட் ஈல்ட் ஆன் ஈக்விட்டிக்கு வந்து என்னன்னு பார்க்குறோம். டிவிடெண்ட் பர் ஷேர் பார்க்கணும், டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் நமக்கு தெரியணும். அதாவது ஈக்விட்டி மீது எவ்வளோ டிவிடெண்ட் நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படின்னா டிவிடெண்ட் பர் ஷேர் ஃபார்முலா வந்து டிவிடெண்ட் பர் ஷேர்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர். மார்க்கெட் ப்ரைஸுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா டிவிடெண்ட் பர் ஷேர் மொத்தமாக நம்ம ஒரு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ? 10 rupees. அப்போனா நமக்கு எவ்வளோ டிவிடெண்ட் தரோம்னு சொல்லியிருந்தோம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு? 20% அப்படின்னு பார்த்தோம். டிவிடெண்ட் ஈக்விட்டி டிவிடெண்ட் பெய்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு நமக்கு 20% கொடுக்குறோம் சொல்லியிருந்தோம். ஸோ 20%னா பெர் ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ? 10 rupees. 10 rupees 10 ரூபாயில் நம்ம 20% வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டாக தரோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ 10 ரூபாயில் டிவிடெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 ரூபாய். மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்கான், அவனே கொடுத்துட்டான். ஒரு ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோவா? 50. ஸோ 2/50 போட்டோம் அப்படின்னா 100% 4%. அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம டிவிடெண்டாக ஷேர் ஹோல்டருக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 4%. 50 into 4% போய் 50ல் 4% பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூபாய் கிடைக்கும். ஸோ 4% வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ, எத்தனை டைம்ஸ் வந்து டிவிடெண்ட் வந்து கவர் ஆகுது வந்த ப்ராஃபிட்டில் அப்படின்னு பார்க்குறோம். ப்ரீஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் நம்மகிட்ட என்னென்ன இருக்காங்க? ப்ரீஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? வந்த ப்ராஃபிட்டை ஃபர்ஸ்ட் ப்ரீஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் பேலன்ஸை தான் நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுப்போம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது நம்மகிட்ட வந்த ப்ராஃபிட் டேக்ஸுக்கு அப்புறம் உள்ள ப்ராஃபிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு 10% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10% கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். எங்கே இருக்குது அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்? டோட்டலாக 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 10% அப்படிங்கிறப்போ 30,000 வரும். 30,000 வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துருவோம். ஸோ அப்போது ப்ராஃபிட் எவ்வளோ? 2,70,000. 2,70,000 ப்ராஃபிட் அவனே கொடுத்துட்டான்.
ப்ரீஃபரன்ஸ் சார் ப்ராஃபிட் டிவைட் பை ப்ரீஃபரன்ஸ் டிவிடெண்ட் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் 9 டைம்ஸ் கவர் ஆகுதான். நம்ம 9 டைம்ஸ் நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்றான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டை வந்த டிவிடெண்டை அப்படின்னா 30,000 × 9 போட்டிங்கன்னா 2,70,000, அதாவது 9 டைம்ஸ் கவர் ஆகுது நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஈக்விட்டி டிவிடெண்ட் எவ்வளோ நம்மளால கவர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் நமக்கு வந்த ப்ராஃபிட் எவ்வளோ 2,70,000. அப்போது 2,70,000 நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறப்போ அதில் வந்து ப்ரீஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டிவிடெண்ட் எவ்வளோ 30,000. அப்போ நம்மகிட்ட இருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் 2,40,000 மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்த ப்ராஃபிட்டை ப்ரீஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம கொடுத்துரும். அப்போ பேலன்ஸு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ இருக்கும் 2,50,000 தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் மைனஸ் பை ப்ரீஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைட் பை ஈக்விட்டி டிவிடெண்ட்ஸ். ஈக்விட்டி டிவிடெண்ட்ஸ் எவ்வளோ நமக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு நமக்கு எவ்வளோ கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் 20% ஆன் ஷேர்ஸ். அப்போது டைரெக்டாக ஒரு ஷேருக்கு நமக்கு 2 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ 80,000 ஷேர்ஸ் டோட்டலாக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்க 80,000 ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டோட்டலாக 1,60,000 நம்ம கொடுக்க போகிறோம். இப்படியும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 8 lakhs × 20% போட்டிங்கன்னா 1,60,000 டிவிடெண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கணும்னு பார்க்கலாம். இல்லைனா பெர் ஷேர் மூலமாகவும் போடலாம். பெர் ஷேருக்கு 10 rupees அப்படின்னா 20% 2 rupees ஒரு ஷேருக்கு. அப்போ 8 lakhs நம்மள்கிட்ட இருக்கிற ஷேர்ஸ் வந்து 80,000 ஷேர்ஸு. அப்போ 80,000 ஷேர்ஸ் அப்படின்னா ஒரு ஷேருக்கு 2 ரூபா அப்படின்னா 1,60,000. ஸோ நமக்கு ஈக்விட்டி டிவிடெண்டாக எவ்வளோ கொடுக்குறோம் 1,60,000. நம்ம ஈக்விட்டி டிவிடெண்டாக 1,60,000 எத்தனை டைம்ஸ் அந்த ப்ராஃபிட்டை கொடுக்கலாம் 1.5 டைம்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கான் ஏர்னிங் ப்ரோசஸ் இபிஎஸ் ஒரு ஷேருக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். இபிஎஸ் அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு நம்ம எவ்வளோ ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நம்ம இபிஎஸ் அவைலபிள் அதாவது ப்ரீஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்தது போக பேலன்ஸ் உள்ளது எவ்வளோ இருக்குது, அதாவது மொத்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2,70,000 ப்ரீஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஒரு 30,000 கொடுத்துருவோம். பேலன்ஸ் 2,50,000 இதுதான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு அவைலபிள் ப்ராஃபிட். ஸோ இந்த 2,70,000 80,000 அதாவது 2,40,000 டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இந்த 2,40,000 தான் அவைலபிள் ப்ராஃபிட்டு. அதில் 80,000 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷேருக்கு 3 ரூபா 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 3 ரூபா பெர் ஷேருக்கு கிடைக்கும் இபிஎஸ். ஓகே, அடுத்து ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ பிஇ ரேஷியோனா என்ன ஃபார்முலா எம்பிஎஸ் டிவைட் பை இபிஎஸ். எம்பிஎஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 50 ரூபா 50 rupees கொடுத்துருக்கான். இபிஎஸ் என்ன அப்படின்னா ஒரு ஷேர் வந்து இபிஎஸ் வந்து 3 ரூபா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது எத்தனை டைம்ஸ் கவர் ஆகுமா 16.67 டைம்ஸ் கவர் ஆகும். ஓகே, அதாவது சம்மில் என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா நம்ம புக்கில் இன்ஸ்டியூட் புக்கில் என்னன்னா 1.5 அதாவது டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோவில் 1.52 அப்படின்னு கொடுத்துருப்பான். 152 டைம்ஸ் கொடுத்துருப்பான். ஆக்சுவலாக அது தப்பு 1.5 டைம்ஸ் தான் வரும். ஓகே, நம்ம இந்த இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அவன் கேட்டிருந்தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ அப்படின்னு 4% பார்த்துருவோம். டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ ப்ரீஃபரன்ஸ் ஷேர் எத்தனை தடவை கவர் ஆகுது, ஈக்விட்டி டிவிடெண்ட்ஸ் எவ்வளோ டைம்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இபிஎஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இது பி ரேஷியோ என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகே, இது வந்து எக்ஸாமில் ஒரு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.